ஸ்வேதா, நீங்க எதை பத்தியும் பயப்படாம ரிலாக்ஸா இருங்க. ஒன்றும் இல்லை, இந்த பெயின் இன்னும் கொஞ்ச நேரத்துல நின்றும். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். எனக்கு வலி உயிர் போகுது நர்ஸ், என்னால முடியல. சீக்கிரமா பேபிய வயித்துல இருந்து வெளியே எடுங்க, எனக்கு பயங்கரமா வலிக்குது. பேபி எப்போ வெளியே எடுக்கிறதுன்றது உங்க கையில மட்டும் தான் இருக்கு ஸ்வேதா. நீங்க வயித்துல கையை வச்சு நல்லா புஷ் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஃபோர்ஸை நீங்க கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பேபி வெளியே வரும் சீக்கிரமா. ஆனா என்னால முடியல, எனக்கு மயக்கமா வருது. ஸ்வேதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நீங்க மயக்கம் போட்டீங்கன்னா ஃபுல்லா கிரிட்டிக்கலான கண்டிஷன் ஆயிரும். அப்புறம் நீங்க பயந்த மாதிரி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்கன்னா அது ரொம்ப சிவியரான கிரிட்டிக்கலா போயிடும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேபியை வெளியே எடுத்துடலாம். நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்குமே நல்லது. ஆனா என்னால முடியலையே, என்னால கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியல. எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது. ஒன்றும் கவலை இல்லை, ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்க நல்லா ட்ரை பண்ண பேபி ஈஸியா வெளியே வந்துடும். நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணீங்கன்னா எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும். டாக்டரே இப்ப வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணுக்கு போய் ஃபீல் பண்ணாதீங்க ஸ்வேதா, எல்லாம் நல்லபடியா முடியும். ஐயோ என்னால முடியல, எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. புஷ் ஸ்வேதா, புஷ் ஸ்வேதா, புஷ். நானே எங்க வலி உயிர் போயிட்டு இருக்கேன். இதுல இந்த குண்டம்மா வர புஷ் புஷ்ன்றாலே. ஐயோ புஷ் பண்ண முடிஞ்சா பண்ண மாட்டேனா? நர்ஸ் தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க, என்னால முடியல, எனக்கு வலி தாங்க முடியல. டேய் சஞ்சய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஸ்வேதாக்கு உள்ள என்னாச்சும் ஏதாச்சும் நினைக்க எனக்கு உள்ளெல்லாம் பதறுதுடா. ஏய், நீ ஒண்ணு கவலைப்படாதுடா, அன்னைக்கு ஒன்னும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தைய கொண்டு வந்துருவாங்க. என் குழந்தைய பார்க்க எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. நீ ஒன்னும் அழுவாத. ஸ்வேதா அன்னைக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கும். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவ சின்ன வலிய கூட தாங்கிக்க மாட்டா. இந்த வலிய எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல. அதெல்லாம் அண்ணி தாங்கிப்பாங்க. அண்ணி யாரு? ஸ்ட்ராங் விமன். அவங்களால எதை வேணாலும் எப்படி வேணாலும் தாங்கிக்க முடியும். நீ தான் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணி பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு எனக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்ல போறாங்க. அப்படி சொன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா உள்ள அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ வேற பிரெக்னன்சி டைம்ல நீ அவ கூடயே இருக்க சொன்னான். ஆனா என்னை இந்த நர்ஸ் உள்ளே விட மாட்டேங்குது. அவங்க உன்னை உள்ள விடாம இருக்கிறதே எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம்தான். ஏன்டா அப்படி சொல்ற? இந்த டைம்ல நான் அவ கூட இருந்தா தானே அவளுக்கும் ஆறுதலா இருக்கும். ஆமாண்டா, ஆமா. வெளியே நிற்கும் போது இந்த அழுகுற. அப்போ உள்ள இருந்தானா என்ன நிலைமை நீயே பாத்துக்கோ. நீ அன்னைக்கு ஆறுதல் சொல்ல மாட்டேன். நீ உள்ள போனா அண்ணி தான் உனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நீ வெளியே இருக்கிறதே ரொம்ப பெட்டர். உள்ள போய் அண்ணி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா நீ சும்மாவா இருப்ப? வெளியே நின்றுட்டே ஓன ஒப்பாரி வைக்கிறிய. அப்போ உள்ள போனா நிலைமை என்ன நீயே யோசிச்சுக்கோ. அதுவும் சரிதான். இருந்தாலும் நான் அவ கூட இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஆமா, நல்லா இருக்கும்டா. ஏன்டா நீ வேற அமைதியா இங்கே இருறா. நீ உள்ள போனா அன்னிக்கு ஆறுதலாம் இருக்க மாட்டாங்க. அண்ணி இன்னும் டவுன் ஆயிருவாங்க. நர்ஸே உன்னை உள்ள அலோவ் பண்ணாலும் நான் உன்னை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். போடாடி. ஸ்வேதாக்கு வேற என்னாச்சும் ஏதாச்சும் நினைக்க மனசுலாம் பதறுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வெளியே வந்துருவாங்க. எல்லாம் சரியாயிடும். சரிடா. நர்ஸ், டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உங்க வைஃப் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய ஹெல்தியான ஃபுட் கொடுக்கணும். இந்த டைம்ல அவங்க ஹெல்தியா சாப்பிட்டாதான் அவங்களோட டெலிவரி டைம்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈஸியான சுலபமான டெலிவரி நடக்கும். அவங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா டேப்லெட்ஸையும் ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. ஓகே நர்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல வேணாம். அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க நீங்க இப்பயே சொல்லிட்டீங்கன்னா அவங்க மைண்ட் செட்ல நம்ம ரொம்ப வீக் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு பயந்துருவாங்க. ஓகே நர்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம், அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இன்னும் டெலிவரிக்கு 4 months தான் டேட் இருக்கு. ஸோ இந்த டைம்ல அவங்க நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவங்க நல்லா மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும். அவங்க நல்லா பாத்துக்க வேண்டியது உங்க கடமை தான் சார். ஓகே நர்ஸ், நான் பாத்துக்கிறேன். என்ன இந்த குரல எங்க கேட்ட மாதிரி இருக்கு? அப்புறம் மறக்காம ஃபீஸ் பே பண்ணிருங்க. அண்ட் டேப்லெட்ஸ் நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க. அதை கீழே இருக்க நம்ம மெடிக்கல்லே வாங்கிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க சில டேப்லெட்ஸ் வெளியே கிடைக்காது, அதனால நம்ம மெடிக்கல்லே போய் எல்லா டேப்லெட்டும் வாங்கிட்டு போயிருங்க. ஓகே நர்ஸ். ஓகே, தேங்க்யூ நர்ஸ். யார் அது? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அவனை சூர்யா மாதிரி இருக்கான். அவனுக்கு இங்க என்ன வேலைன்னு தெரியலையே. சூர்யா தானா இல்ல நான் தான் அவனை சூர்யா நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? ஓகே, இந்த நர்ஸ் கிட்ட கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ நர்ஸ். நர்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். எஸ் சொல்லுங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தீங்களா, அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் பேர் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல, அவர் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாரு, அதனால தான் கேட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நேம் மட்டும் சொல்றீங்களா? அவர் பேர் சூர்யா.
அட, அப்ப நம்ம நினைச்சது உண்மைதானா? அப்ப சூர்யா தானா? அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த நேரத்துல என்ன வேலைன்னு தெரியலையே. அதுவும் கைனகாலஜிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு என்ன வேலையா இருக்கும்? அவர் இங்க ஒர்க் பண்றாரா? இல்ல சார். அவர் என்ன பர்பஸ்க்காக இங்க வந்திருந்தாரு? சாரி சார், வித்தவுட் பெர்மிஷன் நாங்க எதையுமே ஷேர் பண்ண முடியாது. இதான் எங்களோட ஹாஸ்பிட்டல் ரூல். என்னால எதையுமே உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும்னா உங்க ஃப்ரெண்டு கிட்டே கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. இல்லனா அவன் என்னோட ரிலேட்டிவும் கூட தான். சொல்லுங்க ப்ளீஸ். சாரி சார், அது எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அகெயின்ஸ்ட். நான் அவரோட நேமே கூட உங்ககிட்ட சொல்லிக்க கூடாது. நீங்க ஃப்ரெண்டுன்றனால நான் சொன்னேன், அவ்வளவுதான். தேங்க்யூ. இவன் என்னதான் இங்க பண்றானே தெரியலையே. எதுக்காக இவன் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான்? இவன் சென்னையில தான் இருக்கானா? அப்ப அண்ணியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு இவன் வந்திருக்கலாமே. இவனை பத்தி ரோஸ் கூட எதுவுமே சொல்லல. ஒண்ணுமே புரியலையே. சரி, வெளியே போய் பாப்போம். டேய், ஒரு நிமிஷம் இருடா, வந்துடுறேன். எங்கடா போற? இருடா இருடா, ஒரு முக்கியமான விஷயம், இப்ப வந்துடுறேன்டா. ஏய், சீக்கிரம் வாடா. எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குடா, என்ன தனியா விட்டுட்டு போவாதுடா. ஏய் இருடா அண்ணா, ஒரு 5 மினிட்ஸ்டா, வந்துடுறேன்டா ப்ளீஸ்டா. சரி சரி, சீக்கிரம் வா. டேய் சூர்யா, சூர்யா டேய். நம்மள யார் கூப்பிடுறது? ஐயோ இவனா? அப்படியே போயிட வேண்டியதான். டேய் டேய் நில்றா சூர்யா. என்னாச்சு இவனுக்கு? என்னைய பார்த்த உடனே இவன் ஏன் இப்படி ஓடுறான்? இந்த சூர்யா பயலுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை, அதனாலதான் இவன் இப்படி நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனா இவனுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னே தெரியலையே. சரி ஓகே, இவன் பிரச்சனை அப்புறமேட்டு பாப்போம். இப்ப போய் முதல்ல அண்ணிய பாப்போம். ஏய் சஞ்சய், என்னப்பா வெளிய நிக்கிற? ஸ்வேதாக்கு என்னப்பா ஆச்சு? சஞ்சய் தம்பி, ஸ்வேதா நல்லா இருக்காளப்பா? அன்னிக்கு ஒன்னும் ஆகல, அவங்க உள்ள ஐசியூல இருக்காங்க. ஐசியூலயா? ஐயோ, என் மருமகளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, டாக்டர் கூட தான் இருக்காங்க. டாக்டர் எதுவும் வந்து உங்ககிட்ட பேசுனாங்களா? இல்ல அத்தை, டாக்டர் எதுவும் எங்ககிட்ட வந்து பேசல. வாங்க சம்பந்தி, நம்ம உள்ள போய் பாப்போம். வாங்க போலாம். ஆமா, உங்க கூட பூமாரி வரலையா? அவ கடக்க பின்னாடி எங்கேயாவது வந்துகிட்டு இருப்பாப்பா. நாங்க போறோம் முதல்ல. சரிங்க அத்தை. மேடம் எப்ப பார்த்தாலும் லேட்டு தான். சீக்கிரமா வந்தா மேடமோட கெத்து குறைஞ்சிரும்ல, அதான். சரியான லேட் கம்மர். அங்க போய் யார சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. வரட்டும். இந்தாடி, வண்டியை விட்டு இறங்கிட்டு அங்க யார சைட் அடிச்சு நிக்கிற? அப்படியே சைட் அடிச்சு நின்னுட்டாலும் இதெல்லாம் தூக்கிட்டு வர வேணாமா? எங்க அம்மா உங்க அம்மாவும் தான் நீ எப்படியே தூக்கிட்டு வந்து கடன்னு 2 பேரும் விட்டுட்டு உள்ள ஓடி வந்துட்டாங்க. இந்த கஷ்டப்பட்டு யார் எடுத்துட்டு வரணும்? நான் தான் எடுத்துட்டு வரணும். அதுக்கு தான் நின்னு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரேன். சரி சரி. பாத்துட்டே நிக்கிறியே, உன்னை பேர் தானே நான் ஹெல்ப் பண்ண, என்ன குறைஞ்சிருவியா? அது ஒன்றும் அவ்வளோ வெயிட் இல்லை, நீயே தூக்கிட்டு வா. நீ எல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டு. சரி சரி, ரொம்ப பண்ணாத, கூட நானே எடுத்துட்டு வரேன். இந்தா, நான் வருவேன்னு வெளியவே வெயிட் பண்ணியோ? அவ்வளவு பாசமா இந்த பூமாரி மேல? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதானே பார்த்தேன். பின்ன எதுக்கு வெளிய நிக்கிற? நான் எதுக்கோ நிக்கிறேன், உனக்கு என்ன? ஏன் உள்ள சைட் அடிக்க எந்த நர்ஸும் இல்லையோ? வெளிய வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கியா? ஆமாண்டி, ஆமா. புத்தி எங்க போகுது பாரு, பண்ணாட. போடா பைத்தியக்காரா. சொல்றா, எதுக்கு வெளிய வந்து நின்னுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, ஹாஸ்பிட்டல்ல சூர்யாவை பார்த்தேன். சூர்யாவா? பைத்தியம், ரோஸோட அண்ணன் சூர்யா. அதான்டா, அண்ணன் இங்க எதுக்கு இருக்க போறாங்க? அவங்க துபாய்ல தான் இருப்பாங்க. தெரியல என்னன்னு, அவனை இங்க பார்த்தேனா. அப்ப போய் பேசிக்கலாம்ல. நான் பேசுறதுக்கு தாண்டி வெளியே வந்தேன். நான் சூர்யா சூர்யான்னு கத்திட்டு வெளியே வந்தேன். அப்புறம் என்னாச்சு? தெரியல, அவன் என்னை திரும்பி பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிட்டான். என்னது, சூர்யா அண்ணா உன்னைய கண்டுக்காம போயிட்டாங்களா? ஆமாண்டி, ஆனா ஏன் அவன் இப்படி பண்ணான்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஏ பைத்தியக்காரா, சூர்யா அண்ணாவா இருந்தா உன்கிட்ட நின்னு பேசிட்டு போயிருப்பாங்க. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு நல்லா புரியுது, நீ பார்த்தது சூர்யா அண்ணாவே இல்ல, வேற யாரையோ பார்த்துட்டு சூர்யா அண்ணான்னு வளராத. இதே டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு. அவன் உள்ள ஒரு நர்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தான். அந்த நர்ஸ் கிட்ட அந்த பையனோட பேர் என்னன்னு கேட்டபோது அந்த நர்ஸும் சூர்யான்னு தான் சொன்னாங்க. ஏண்டா டேய், சூர்யான்னு அவன் ஒருத்தனுக்கு மட்டும் பேர் இருக்கணுமாடா? இந்த உலகத்துல சூர்யான்னு பல பேர் இருக்காங்க. என் சிங்கம் கூட ஒரு சூர்யா தான். லூஸ் தனமா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. வா போலாம் உள்ள. நானே ரொம்ப ஆவலா இருக்கேன், எப்ப குட்டி பாப்பா வரும் நம்ம தூக்கி கொஞ்சலான்னு. நீ என்னடா வெளிய நின்னு சூர்யாவை பார்த்தேன் பீலியாவை பார்த்தேன்னு பேசிட்டு இருக்க. வா உள்ள. என்னமோ நீ சொல்ற, ஆனா எனக்கு அவன் சூர்யா மாதிரி தான் தெரிஞ்சான். எப்பா சூர்யாவே இருந்துட்டு போட்டோம். இப்ப அது முக்கியமா இல்ல அண்ணி முக்கியமா? வாடா உள்ள. அப்புறம் நான் குழந்தை மேல கைய வச்சா அவ்வளவுதான், வெட்டிடுவேன். உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. குழந்தை மேல அக்கறை இல்லாம வெளிய வந்து நிக்கிற. உனக்கு அக்கறை இருந்தா உள்ள வா. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் தான் பழனியை ஃபர்ஸ்ட் வாங்குவேன்.
ஐ தோடா குழந்தைய நான் தான் முதல்ல வாங்குவேன். ஆஹா, நான் தான் வாங்குவேன். சரி பாப்போமா. பார்த்துருவோம்.